Hi folks, this is your welcome to YouTube channel வாழை. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டார் காஸ்டிங்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஈவன் தோ கலையரசன், திவ்யா துரைசாமி, நிக்கிலா விமல் அப்படின்னு சொல்லிட்டு நோன் ஃபேஸஸ் இருந்தாலுமே அவங்க எல்லாமே கேரக்டர் ஆக்டர்ஸ் மாதிரி தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு சின்ன பசங்க அவங்க தான் வந்து மெயின் லீட் மாதிரி வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க, சந்தோஷ் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாரி செல்வராஜ் அவருடைய பயோபிக் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொன்னார். பயோபிக் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சைல்ட்ஹுட் போர்ஷன் அதை மட்டும் வந்து காட்டியிருக்காரு. பட் அது அப்படியே சின்ன வயசில் என்ன நடந்தோ அதை அப்படியே காட்டாமல் சினிமாவுக்கு தேவையான சில பல விஷயங்களும் வந்து சேர்த்து ஒரு ஒரு கமர்ஷியல் படமாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்காரு. ஸோ இந்த படம் வந்து வகையை பெருமாள், கர்ணன் மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்கா, இல்லை மாமன்னன் மாதிரி பில்லோ ஆவரேஜ் படமாக இருக்கா, வாங்க பார்க்கலாம். வாழை ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் அவங்களுடைய மியூசிக். ஸோ படத்தில் எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. சாங்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக படத்தோட பிஜிஎம்மும் வந்து நல்லா இருக்குது. ஸோ அவங்களோட பிஜிஎம் மூலமாக படத்தில் என்ன எமோஷன் சொல்லுவாங்களோ அது வந்து பெட்டராகவே கன்வே ஆகுது. அஃப்கோர்ஸ் பிஜிஎம் எல்லாமே அந்த எமோஷன்லாம் கனெக்ட் ஆகுது. பட் அவரோட பிஜிஎம்மோட பார்க்கும்போது அது இன்னும் பெட்டராகவே வந்து ஆடியன்ஸோட வந்து கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜோட டைரக்ஷன். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே எந்த சீனுமே போர் அடிக்காத மாதிரி ஒரு என்கேஜிங்கான ஸ்கிரிப்ட் வச்சு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகைகிட்டையுமே நல்ல வேலை வாங்கிக்காங்க. அது அவங்க நடித்த நடிப்பில் இருந்து நமக்கு வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய எமோஷன் சீன்ஸ் இருக்குது. ஸோ எமோஷன் சீன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக ஹியூமன் சீன்ஸுமே வந்து இந்த படத்தில் ஒர்க் ஆகுது. ஸோ படத்தில் வர எல்லா ஹியூமன் சீன்ஸ்க்குமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ எமோஷன் சீன்ஸ்க்குமே வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ எந்த விதத்துலையுமே ஒரு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரெண்டு சின்ன பசங்க நடிச்சிருந்துருப்பாங்க. அதாவது மாரி செல்வராஜ் வந்து சின்ன வயசில் எப்படி இருப்பாங்க, அந்த சின்ன வயசு கேரக்டர் ஒரு பையன், அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு, அந்த பையன் பேர் நிஜ பேர் தெரியல, படத்தில் அந்த பையன் பேர் வந்து சேகரம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே ஒரே ஏரியாலே பிறந்து ஒன்றா படித்து வளர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலே வராது. அவங்க ரியலாகவே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்பா அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை வந்து வந்துடும். ஸோ அவங்கள பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துடும். நமக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருப்பான், ரொம்ப க்ளோஸாக அவங்க கூட இருந்திருப்போம், அவன் ஒரு நடிகோட ஃபேனாக இருந்திருப்பான், நம்ம ஒரு நடிகோட ஃபேனாக இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். ஸோ இந்த ரெண்டு சின்ன பசங்களை தாண்டி படத்தில் நடித்த மற்ற துணை கதாபாத்திரம் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதை வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. கலையரசன் ஆகட்டும், திவ்யா துரைசாமி ஆகட்டும், நிக்கிலா விமல் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து நல்லாவே நடிச்சிருந்திருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தில் அந்த சின்ன வயசு மாரி செல்வராஜை நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அம்மா, அவங்களுக்கு அந்த பையனோட அம்மாவை வந்து ஒருத்தவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. பல இடத்துல அவங்களோட எமோஷன் தான் நம்மளை வந்து படத்தில் வந்து நம்மளை வந்து அழவே வைக்கும். எஸ்பெஷலி வந்து கிளைமேக்ஸ், அவங்க வந்து கர்ணன் படத்துலேயுமே தனுஷ்க்கு வந்து அம்மாவாக வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸு. அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் வரும்போதே நம்ம ஹார்ட் வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் அப்போவே நம்ம ஹார்ட் வந்து ஒரு மாதிரி ஹெவி ஆகிடும். நம்ம ஒரு மாதிரி அழுக ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் முடிஞ்ச உடனே இது உண்மையிலே நடந்த சம்பவம் அப்படின்னு காட்டுற மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளில் போடும்போதே நம்ம எல்லாமே ஒரு மாதிரி வகைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் சோகத்தில், அந்த மாதிரியான ஒரு சீனுக்கு. பட் என்ன தான் வந்து படம் வந்து சோகமாக முடிஞ்சதாலுமே படம் முடிஞ்சு நம்ம தேட்டர் விட்டு வெளியே போகும்போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். ப்ளஸ்ன்னு பார்த்தா அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமேட்டு நெகட்டிவ்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த படத்தோட கதைக்கும் அதுக்கும் எப்படி சொல்கிறது, அந்த லவ் போர்ஷன்ஸை எடுத்தாலுமே கூட இந்த படத்தோட கதையை அது எந்த விதத்துலையுமே பாதிக்காது. அது எல்லாமே வந்து ஒரு தேவையில்லாத சீன்ஸ்லேயே சொல்லலாம். பட் இருந்தாலும் அதுலேயுமே சில எமோஷன்ஸ் இருக்குது, சில ஹியூமர் இருக்குது. அதனால் வந்து படத்தோட ஓட்டத்தை எந்த விதத்துலையும் அந்த சீன்ஸ்லாம் பாதிக்காது. அப்படின்றதுனால இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8.5 out of 10. ஸோ இந்த வீடியோ பதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ, பாய்.